வணக்கம். நான் பிரதீபா பேசுகிறேன். உங்களிடம் மீண்டும் வந்துள்ளேன். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக உழைச்சி தந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னும்போது அவங்க உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. ரொம்ப வார்த்தைகளெல்லாம் அள்ளி அள்ளி தருவாங்க. அந்த அப்ரிஷியேஷன் எதுக்குங்க? உங்கள் மேலே வச்ச அன்புக்காக நீங்கள் நினச்சிங்களா? அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அந்த பணமோ இல்லாட்டி ஒரு சர்வீஸோ, அதாவது சமைச்சு தரீங்கன்னா அதுவோ, இல்லாட்டி அவங்களால அவங்களுக்கு ஏதாச்சும் இன்பங்கள் கிடைக்குதுன்னா அந்த சர்வீஸை நிப்பாட்டி பாருங்கள். அப்போவும் உங்களை அதே மாதிரி பாராட்டுறாங்க அப்படின்னா அவங்க உங்களை உண்மையாகவே மதிக்கிறாங்க, அன்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன தரீங்கன்னு பார்த்து உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பொருளையோ இல்லாட்டி ஒரு செய்முறை நடைமுறையோ இல்லாட்டி உதவியோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் வந்து அவங்க எதிர்பார்த்து உங்கள்கிட்ட பாராட்டுறாங்க. இதனால தான் நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லியே கூட இருப்பாங்க. சில பேர் சொல்லாமல் அது தேவைகள் முடிஞ்சோடனே உங்களை வந்து ஒரு சாப்பிட்ட ஒரு எச்சில் இலை மாதிரி போட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா சில பேர் வந்து அது வந்து நேரடியாக சொல்லியே எனக்கு உரிமை இருக்குது, நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு த்ரோ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, யார் உங்ககிட்ட அன்பாக இருக்காங்க, யார் உங்ககிட்ட உங்களோட உதவிக்காக, உங்களோட செயலுக்காக, உங்கள் பணத்துக்காக யார் கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆளுங்க கூட இருந்து என்னங்க பிரயோஜனம்? ஒரு உதவியும் இல்லை உங்களுக்கு, ஒரு அன்பும் கிடைக்காது, ஒரு உதவியும் கிடைக்காது, அவங்களால ஒரு நிம்மதியும் கிடைக்காது. ஒன்று பிரச்சனையாக இருந்தால் அதை முடிச்சுட்டு ப்ராப்ளத்தை வேண்டான்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு வாங்க, இல்லாட்டி அதை சால்வ் பண்ண பாருங்கள். ஒன்று அதை கிளியர் பண்ணி சந்தோஷமாக வாழ பாருங்கள். இல்லை திருப்தியை அவங்கள முடித்து சரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறாங்க, நிஜமாகவே புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னும் போது திருப்தி வாழ பாருங்கள். அப்படி முடியாத பட்சத்தில் தயவு செஞ்சு விட்டு விலகிருங்க, அவாய்ட் ஆயிருங்க. அப்போ தான் நீங்கள் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்து கொஞ்ச நாள் வாழ முடியும். வாழ்ந்துட்டு சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு டாக்டர் பிரதீபா செல்வராஜ்.